இன்னைக்கு கருப்பு திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகி ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்ச இந்த திரைப்படத்துக்கான எதிர்ப்புகள், சிக்கல்கள் ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கம். என் படத்தை தயவு செய்து ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நேத்து கதறி எழுதின ஒரு வீடியோவும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா இருந்தது. இப்ப அதை மீறி இன்னைக்கு தியேட்டர்ல உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கே கருப்பு வந்த மாதிரி அவர் கத்துன கத்து ரசிகர்கள் எல்லாருமே மிரண்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மனுஷனை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் பல விதமான விமர்சனங்களும் வந்துட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாமா? ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்ச திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்துல கதாநாயகி த்ரிஷா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. சமீபத்துல கூட இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் எல்லாமே வந்தது. அதுல த்ரிஷா அவர்களை இன்வைட் பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டுச்சு. அப்புறம் சவுத் குவீன் அப்படின்ற ஒரு டைட்டில் கூட நடிகை த்ரிஷாவுக்கெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல. இப்படி பல விதமான விமர்சனங்கள் இருந்தது. ஆனா அதே மீறி இந்த படம் மே 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நிறைய பேர் டிக்கெட்டுமே புக் பண்ணியிருந்தாங்க. நேற்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஏனோ சில பல காரணங்கள்னால இந்த திரைப்படம் வெளியாகல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ஸ்பெஷல் ஷோவாக மார்னிங் ஷோ 9 o'clock ஷோவுமே சிஎம் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, படம் ரிலீஸ் ஆகிடும், பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகாதது ஒரு பெரிய அதிர்ச்சியாக ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்கு ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அதை விட இந்த படத்தை இயக்குன ஆர்ஜே பாலாஜி அவர்கள் உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று கண்ணீர் மழுக ஒரு வீடியோ பதிவிட்டிருப்பாங்க. நான் என்னோட திரைப்படம் ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன், பட் ஆனால் ரிலீஸ் ஆகலை, நான் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த வீடியோலேயே அழுதுருப்பாரு. அப்படியே இந்த துக்கம் தொண்டையை அடைக்கிற அளவுக்கு அவர் பேசியிருப்பாரு. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசு கஷ்டமா இருந்தது. ஆனால் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட்ஸில் அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. சரி, நாளைக்காவது ரிலீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் அத்தனை சிக்கல்கள், அத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிடுச்சு. அண்ட் இந்த படம் தியேட்டர்ல பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சமூக வலைத்தளங்கள் பக்கங்கள் ஓபன் பண்ணாலே இந்த படத்தோட ரிவ்யூ தான், அதுவும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான். சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான கம்பேக்கு, கொஞ்ச நாளா மூவியே இல்லாம இருந்த சூர்யாவுக்கு செம்மையான கம்பேக், பயங்கரமானது. கண்டிப்பாக அது பிளாக் பஸ்டர் மூவி தான். த்ரிஷா ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாம் சூப்பர், சாய் அபியங்கர் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதை விடுங்க, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக செதுக்கியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக வந்துச்சு. அண்ட் இந்த திரைப்படத்தை நடிகர் த்ரிஷா, அப்புறம் சூர்யா அவர்களோட தம்பியான நடிகர் கார்த்திக் மற்றும் நம்ம இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இவங்கெல்லாம் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. இந்த மூவி பார்த்துட்டு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இவர் ரொம்ப புலர்ச்சி போயிட்டாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுரா, செம்ம ரெஸ்பான்ஸ்ரா, பிளாக் பஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரியே படம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணி ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ஆர்ஜே பாலாஜி தன்னை மறந்து இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க, கருப்புன்னு, அப்படியே கருப்புசாமி அவர் உள்ள இறங்கின மாதிரி அப்படி ஒரு கத்திருப்பாரு. சந்தோஷத்துலேயும் ஒரு ஆக்ரோஷத்துலேயும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என் படம் ஹிட்டு, என் படம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரியே இந்த சவுண்டை கேட்டு அத்தனை பேருமே ஜெர்சி படத்தை இவர் ரீக்ரியேட் பண்ணிட்டாருப்பா, நானி பண்ணது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவ்வளோ நாளாக அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் தான் இது. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இவர் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்க கருப்பு படத்தை தியேட்டரில் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? ஆர்ஜே பாலாஜியோட இந்த வைரல் வீடியோவும் பார்த்துருக்கீங்க. இதை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்ஸில் தெரிவிங்க.